ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் கடாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இது நம்ம ரோட் சைட் கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோசைக்கல் மாதிரி இருக்கும், அதிலையே போட்டு செய்வாங்க. நம்ம வீடுங்களில் அந்த மாதிரி நல்ல பெரிய தோசைக்கல் வச்சுருக்க மாட்டோம். அதனால் நல்ல அடிகனமான இரும்பு கடாயை வச்சு நம்ம இந்த சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எல்லா பொருளையும் அரைச்சிக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே 1 இன்ச்சு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு 5 அல்லது 6 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் அரைக்கிறதுனால ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லை. 3 காஷ்மீரி மிளகாய், இது ஆப்ஷனல் தான், ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் சேர்த்திட்டு 3/4 டீஸ்பூன் தனியாகவும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸும் சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவையும் அப்படியே இதில் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலா சிக்கனில் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து உங்களுக்கு நல்லா ஒட்டும். இது ஊறணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே செய்யலாம். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதும் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்திட்டு பொரிஞ்சதும் நம்ம கலந்து வச்ச இந்த சிக்கனை அப்படியே இதில் சேர்த்திடுங்க. இதில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சையாகவே அரைச்சி அப்படியே சேர்த்திருக்கோம், எண்ணெயில் வதக்கலை. இங்கே எண்ணெயில் வதக்காமல் சேர்க்கறதுனால இது நல்லா இருக்காதோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது இந்த சிக்கனோடையே எல்லாம் வதங்கி நல்லா வெந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் கொஞ்சம் சேர்த்திருக்கோம், அதனால் நீங்கள் இதில் சேர்க்கும்போது தேவையான அளவு மட்டும் பார்த்து சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்க தண்ணியே விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். நடுவில் தேவைப்படும் போதெல்லாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மசாலா நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமான இரும்பு கடாயை வச்சு இந்த சிக்கன் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே அப்படியே அந்த தவா சிக்கன் மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, மசாலாவும் நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. இந்த தவா சிக்கனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துறதில்ல. உங்களுக்கு மிளகுத்தூளினுடைய டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கடாய் சிக்கனை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.